சேவியர் அவர்களை கவிதை பேச அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு பாலாஜி அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை எடுத்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த நல்ல வாய்ப்பினை எனக்கு அளித்த இம்மன்றத்தின் தலைவர் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் இதர உறுப்பினர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ட கனவினை நினைவாக்கி அந்த நினைவினை உயிராக்கி உயிரையே நீதியாக்கி பவனி வரும் நீதிமானனே நீர் வாழிய வாழியவே. யார் சொன்னது நீதிக்கு கண்ணில்லை என்று? இதோ பாருங்கள் நீதியின் கண்களை. நல்லோரையும் தீயோரையும் நோக்கும் இந்த மாசில்லா மணிகளை கர்ணனும் தோற்றுவிடுவான் இவரின் ஈகையை கண்டு. வானமும் அருள்மாறி பொழியும் இவரின் புகழ் கண்டு. ஏழைகளுடைய நியாயத்தை உண்மையாய் விசாரிக்கிற ராஜாவின் சிங்காசனம் என்றும் நிலை பெற்றிருக்கும் என்ற பரிசுத்த விவிலிய கூற்றுப்படி தங்களின் சிம்மாசனம் உயர்வதில் ஐயமில்லை. கருணை கடலே காக்கும் கரமே துடிக்கும் தாய்மனமே நலிந்தோரை உயர்த்தும் ஏணிப்படியே கருப்பு அங்கியில் உலாவரும் வெண்புறாவே முழுமதியில் கூட தேய்வுண்டு ஆனால் உங்கள் அகமதியில் என்றும் தொய்வில்லை. பெரு நஞ்சினை சுரக்கும் விரியனை தலையணையாய் கொண்டவரின் திருநாமத்தை உடையவரே, பார்க்கடலின் நாயகரே. அதனால்தான் தங்களின் தமணியில் தயாளம் பாய்கிறதோ. தன் வழக்கறிஞர் பணியில் நிதியால் நீதியை வெல்ல முயன்றோரின் முகத்திரையை கிழித்த போர் வீரனே. அதற்கு சான்று இன்றும் நீதிமன்றத்தில் எதிரொலிக்கும் தங்கள் வழக்கின் தீர்ப்பானை. தங்கள் மேற்கொண்ட பாதையின் வெற்றி உச்சத்தை தொடும் என்பதில் ஐயமில்லை. நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களிக்கூறும், இது வேத வாக்கு. நீங்கள் நன்றாயிருந்தால் இந்த மன்றமும் எங்கள் சங்கமும் சுகித்திருப்பதில் ஐயமில்லை. வாழ்க உங்கள் புகழ், வளர்க உங்கள் தொண்டு. வாழ்த்த அடியேனுக்கு அகவை போதாது, தாழ பணிந்து வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா, ராஜாங்க காலத்துலலாம் அரசரை நோக்கி ஒரு புலவர் வருவார். அரசர் என்னென்ன நன்மைகள் மக்களுக்கு செய்கிறாங்கிறத பாராட்டி அந்த புலவர் பாடின வெகுமதி கிடைக்கும். அந்த நிகழ்வு தான் இப்ப இங்க நடந்திருக்கு. ஆகவே வெகுமதி என்பது நம்முடைய சங்கத்திலிருந்து நீதிபதி ஐயா அவர்கள் திருக்கரங்களால் புலவர் பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கு, கிறிஸ்டின் புலவர் பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கு வழங்கலாம். அடுத்ததாக நமது சங்க பெண் உறுப்பினர் திருமதி
ஃபௌசியா பேகம் அவர்கள் மாண்புமிகு நீதி அரசர் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவார். அடுத்ததாக மதிப்பிற்குரிய மாண்புமிகு நீதி அரசர் அவர்கள் சிறப்புரையை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். மாலை வணக்கம். இந்த வாய்ப்பு எனக்கு பரிசளிப்பு விழா வாய்ப்பு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஐ திங்க் ஹாப்பி டு பி ஹியர். சந்தோஷத்தோடு நான் அன்றைக்கும் கலந்துனேன், இன்னைக்கும் கலந்துனேன். இவ்வளோ புகழாக இருந்துச்சு நான் வந்துக்கவே மாட்டேன். ப்ளஸ்ஸை பற்றி சொல்லணும்னா அன்றைக்கே சொன்னேன், அன்றைக்கி கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அதனால் ரிப்பீட் பண்ணுறேன். உங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு உங்களுக்கே உங்கள் ஸ்ட்ரென்த்து தெரியாது. அனுமான் மாதிரி நீங்களாம் கோர்ட்டுக்குள்ள வக்கீல் கேஸ் நல்லா நிம்மதியாக நடத்துகிறாங்கன்னா அது உங்களால் தான். நீங்கள் இன்னொன்று சொன்னேன், இந்த போட்டியெலாம் கலந்துட்டு உங்களுக்கு எக்ஸசைஸு முன்னாடி கோச்சிங்லாம் எதுவுமே வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஓடுற ஓட்டம் டெய்லி செக்ஷனுக்கும் கோர்ட்டுக்கும் சேம்பருக்கும் ஓடுற மாதிரி யாரும் ஓட முடியாது. ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் 100 மீட்டர்ஸ் ரேஸ் கலந்துக்கலாம். ஒரு அட்வொகேட், ஒரு சீனியர் அட்வொகேட், ஒரு ஜேர்னலிஸ்ட் கேட்டலாம், அட்வொகேட்ஸ்க்கு லெஃப்ட் ஹேண்ட் யாருன்னு. அவர் வந்து என்னோட ஜூனியர் 20 வருஷமாக என்கிட்ட இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. என்ன கேட்டால் லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட், லெஃப்ட் லெக், ரைட் லெக் எல்லாமே கிளர்க்ஸ். என்னால் நான் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக நான் பார்த்துருக்கேன் உங்களோட ரோல்ஸ் ஆஃப் கிளர்க்ஸ். நீங்களாம் அன்சங் ஹீரோஸ். பின்னாடி பேக்ரவுண்டில் எந்த பெருமையும் தேடாமல் அவங்க பாட்டு உங்கள் வேலையை பண்ணிட்டு கேஸை கரெக்டாக கொண்டு வந்து நம்பர் பண்ணி காப்பி அப்ளிகேஷன் போட்டு கிளைண்ட்டுக்கு அட்வொகேட்டு கான்டாக்டு நீங்கள் தான். ஸோ அதனால் உங்களோட ரோல் வந்து அண்டர்லைன் பண்ணவே முடியாது. ஐ திங்க் த அசோசியேஷன் இஸ் டூயிங் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காட் குட் மார்க்ஸ் மெரிட்டில் கன்சிடர் பண்ணி அவங்களாம் ஃபெசிலிட்டேட் ப்ரைஸ் கொடுத்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது பெரிய விஷயம். ஐ டோன்ட் திங்க் அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் கூட இந்த மாதிரி பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். பட் கிளர்க்ஸ் அசோசியேஷனில் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் 80% மேலே வாங்கினவங்களுக்குலாம் ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னா அது பெரிய விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம். நீங்கள் கிருஷ்ணகுமார் மற்றும் குழுமத்துக்கு பிக் ரவுண்ட் ஆஃப் கிளர்க்ஸ்க்குலாம் டெய்லி காஸ்ட் லிஸ்ட்டில் பேர் தேடி தான் பழக்கம். இன்னைக்கு ஃபார் சேஞ்ச் உங்கள் பேர் ப்ரைஸ் லிஸ்ட்டில் இருக்கான்னு தேடணும். ஆல் தி பெஸ்ட் ஆல் வின்னர்ஸ். தோற்றவங்களுக்கு டோன்ட் கெட் டிஸ்ஹார்ட்டன்ட். நீங்கள் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஓடினா என்ன ப்ரைஸ் கொடுக்குறது, 2 பேர் ஓடினா தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். நல்லா தோற்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படாதீங்க. உங்களால் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் கிடச்சி. நீங்கள் 4th வந்ததுனால தான். அதனால் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஆல் தி பெஸ்ட். Students are getting prizes. Wishing you all the best. நல்லா படிங்க. You understand the sacrifices of your parents. இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சு உங்களுக்குலாம் தெரியாது, எங்களுக்கு தெரியும். As advocate I know, as a judge I know the sacrifices made by your father and mother as clerks. சாமானிய வேலை இல்லை. So they are doing their best for you, educate you well. நல்லா படிங்க. Shine in whatever you do in life. All the best. ஐயா கிட்ட ஒரு சின்ன மலர் நினைவுகள். ஐயா முதல்ல லா முடிச்சுட்டு கோர்ட்டுக்கு வக்கீல் கவர்னர் மாட்டி ப்ராக்டிஸ் வரும்போது முதல்ல ஒரு 3 மாதம் வந்து ஒரு இனிப்பான நினைவுகள் ஒன்று இருக்கும், ஒரு கசப்பான நினைவுகள் ஒன்று இருக்கும். அது இந்த இடத்துல பகிர்ந்து எங்களுடைய அன்பான வேண்டுகோள். இனிமையான 1996 என்ரோல் ஆனேன். இனிமையான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, எங்கள் அப்பா சீனியரில் இருந்தாலும் ஒரு அட்வான்டேஜ் தைரியமாக கேஸ் எல்லாம் கொடுத்தாரு. இப்போலாம் நம்ம எல்லாம் பயப்படுறாங்க யூனியர்ஸ் கேஸ் கொடுக்கறதுக்கு. நான் பொண்ணு ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி கிளைண்ட்டுக்கிட்ட ஸோ பயப்படுறாங்க. எல்லாம் தானே வரணும்னு பார்க்குறாங்க. பட் எங்கள் ஆஃபீஸில் தான் எல்லா ஜூனியர்ஸ் என்கரேஜ் பண்ணுவோம். அதனால் ஹைகோர்ட்டில் ஒரு மேட்டர் பண்ணுன்னு சொன்னார். 2வது நாள் ஐ அப்பியர்ட் பிஃபோர் ஜஸ்டிஸ் சிவராஜ் பாட்டில். அண்ட் முதல் கேஸே என்னன்னா ஃபேமிலி கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கேஸ். In fact, throughout my career as an advocate, I never entered family court. As a policy, I decided not to enter the family court.
அண்ட் ஒரே ஒரு கேஸ் அகேன்ஸ்ட் ஃபேமிலி கோர்ட் ஜட்ஜி போட்டது ஃபர்ஸ்ட் கேஸ் காட் இன் ஃபெலிக்ஸ்லே. தட் வாஸ் அ ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரெண்டாவதும் பிஃபோர் தி ஹை கோர்ட் தான் ஜஸ்டிஸ் ஜெயசுமா பாபு கிட்ட எங்கள் ஆஃபீஸில் போய் ஒரு வாய்தா வாங்கினாங்க ஒரு கேஸுக்கு. போய் வாய்தா கேட்டால் ஜட்ஜு கொடுக்க முடியாதுன்னு ஆர்கியூ பண்ணிட்டார். கையெல்லாம் உதறது, என்ன பண்ணுறது தெரியல, என்ன கேஸுன்னே தெரியாது. எதையோ தத்துக்கு உதறன்னு ஏதோ உடனே வி சப்போர்ட் ஆர்டர் அகேன்ஸ்ட் ஆர்டர். அப்புறம் அப்பீல் போட்டு மேட்டர் செட்டில் ஆச்சு, அது வேறு விஷயம். அது வந்து ஒரு ஃப்ரைட்டனிங் மூமெண்ட் பிஃபோர் தி ஹை கோர்ட். நன்றி ஐயா. அதாவது மலர் நினைவுகள் இப்போ நினைச்சு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் போய் இவ்வளோதான் பண்ணியிருக்கோம்னு ஒரு நினைவுகள் வரும். அதனால தான் எங்களை தப்பாக நினைக்காதீங்க. அடுத்ததாக நடுவர் எம்எஸ் காந்தி அவர்கள் வருகை பொறுத்துள்ளார். வாங்க. அடுத்ததாக தங்க குழந்தை திட்டம் வி சுகுமாரன் அவர்கள் 1.5 கிராம் தங்க நாணயம் மாண்புமிகு நீதி அரசர் அவர்களால் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக எஜுகேஷன் இஸ் த